Hey, hello guys, welcome to our channel Tech Galaxy. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்ஸ்ன்றது என்ன? கமெண்ட்ஸ்ன்றது ஒரு நான் எக்ஸிக்யூட்டபிள் கோடு. அதாவது நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கோடிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து சில செட் ஆஃப் லைன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கோடை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கோடிங்கை வந்து ரன் பண்ணும்போது நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்க கோட் மட்டும் உங்களுக்கு ரன் ஆகாது, அது எக்ஸிக்யூட் ஆகாது, மற்ற லைன்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து கமெண்ட்ஸ் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கோடிங் எழுதுறீங்க. ஸோ அந்த கோடிங்கை பற்றி ஒரு டீட்டெயில் வந்து உங்கள் கோடிங் ஃபைல்லே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். பட் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதே கோடிங்கை வந்து வேறு ஒரு டெவலப்பர் எடுத்து ஒர்க் பண்ண போது அந்த கோடிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்ஸை பார்த்தாலே அந்த கோடிங்கை பற்றி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கோடிங் வந்து இதுக்காக தான் போட்டிருக்காங்க, இதுக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, இது இப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் மேஜராக வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் இருக்குது. இது பைத்தான் மட்டுமே இல்லை, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி சிங்கிள் லைன் கமெண்ட்டும் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பைத்தானில் நீங்கள் எப்படி வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் ஆட் பண்ணுவீங்கன்னா, ஸோ அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஆஷ் சிம்பிளை ஒன்று ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்டையர் லைன் ஃபுல்லாக எல்லாமே கமெண்ட் ஆகிக்கிறோம். ஸோ மல்டி லைன் கமெண்ட் ஆட் பண்ணணும்னா இந்த எந்த இடத்துலேருந்து நீங்கள் கமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களா அங்கே வந்து ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எந்த லைனில் அதை எண்ட் பண்ணணுமோ அங்கே வந்து அகெயின் வந்து ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, எங்கேருந்து எண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் ஆகிக்கிறோம். ஸோ இப்படி தான் கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பைத்தான்லேயே ஒரு சாம்பிள் கோட் ஒன்று போட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பைத்தானில் ஒரு சாம்பிள் கோட் போட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் மிஷினில் உங்கள் கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம மிஷினில் வந்து விஎஸ் கோட் வச்சுருக்கோம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஒரு ஆஷ் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்டையராக ஒரு லைனுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைன் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன் கமெண்டில். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கோட் போட்டிருக்கீங்க, அந்த கோடிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனும் நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கமெண்ட் டு பிரிண்ட். ஸோ இந்த லைனை பற்றி நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ் சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்ம ரன் பண்ணும்போது இந்த லைன் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேணாம்னு நம்ம நினைச்சோம்னா இதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மல்டி லைன் கமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ட்ரிபிள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே வந்து ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எங்கே எண்ட் பண்ணணுமோ அங்கேயும் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் போட்டு அதை எண்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்பிட்வீன் கொடுக்குற எல்லா லைன்ஸுமே வந்து அது கமெண்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த கோடை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த லைன் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா இதை நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி நம்ம மற்ற கமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம்.
இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஒன்லி வந்து நம்ம கமெண்ட்ஸ் இல்லாமல் கோடிங் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது பைத்தான் மட்டும் இல்லை, மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் கமெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் பைத்தானை பற்றி நிறைய கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.